ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தங்கமயில் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப தங்கமயிலோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீ படு, நான் சொல்ற மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. தங்கமயில் வந்து இல்ல மாதிரி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீ அந்த குடும்பத்துல போய் வாழணும்னா நான் சொல்றத முதல் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லவும் அவங்களும் வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க. என் பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா அது அபார்ஷன் ஆகிற அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டாங்க. அவங்க பண்ணதுனால தான் அந்த குழந்தை அபார்ஷன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. தங்கமயிலுக்கு வந்து பொய் சொல்றோம், அம்மா சொல்றது வந்து பொய் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸும் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. இங்க எல்லாருமே வந்துட்டு சொல்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப லாயரை வச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறாங்க, இவங்க எல்லாருமே கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. அதனால வந்து இவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த ஃபேமிலியில எப்படி பார்த்துருக்காங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தங்கமயில் கிட்ட நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டீங்கன்னு தான் உங்களை வந்து வீட்டுல இருந்து வெளியே போன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கூட சமாளிக்கலாம் போல, நீங்க வந்துட்டு நான் என்ன சொன்னேன் அமைதியா இருங்கன்னு சொன்னா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தங்கமயில் வந்துட்டு சொல்றாங்க, நான் ஒன்றும் பண்ணல மீனா, அம்மா தான் வந்து நீ அந்த வீட்டுல போய் வாழணும் அப்படின்னா நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வேற வழி தெரியல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. ஆனா இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் ஜெயில்ல அடைச்சு, அதுக்கப்புறம் உங்கள வந்து அந்த வீட்ல வாழ வச்சா நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? சரவண மாமா ஏத்துக்குவாரா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? நிஜமாவே உங்கள அந்த வீட்ல அப்படியா கொடுமைப்படுத்துனாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல மீனா, எனக்கு வேற வழி தெரியல. அந்த வீட்ல வந்து நான் மறுபடியும் வாழணும் அப்படின்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லணும்னு அம்மா தான் சொன்னாங்க. அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மீனா வந்துட்டு தங்கமயிலோட அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. நிஜமாவே அவங்க ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்கள போய் இப்படி கேஸ் குடுத்து அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க நகை விஷயமெல்லாம் இன்னும் வெளிய தெரியாதுல்ல. அதெல்லாம் தெரிஞ்சா அப்ப உங்க மேல தானே தப்பு. பொய் மேல பொய் எவ்ளோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா தப்பு பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா கூட மன்னிச்சிடலாம். ஆனா நீங்க இப்படி திரும்ப திரும்ப ஒண்ணு இல்லாம இன்னொன்னா பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்க பொண்ணு அந்த வீட்ல போய் நல்லபடியா வாழ முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ என்ன மீனா திடீர்னு உன் புருஷன் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க. ஆமா. 1000 தான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணவங்க தானே. உங்க பொண்ணையும் அப்படித்தானே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முடியாது. என் பொண்ணு நல்லபடியா வாழணும் அப்படின்னா நான் இப்படிதான் பண்ணி ஆகணும். அவர் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அத வந்து முடியாதுன்னு சொல்லி இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் மீனாவுக்கு தெரியுது, சரவணன் வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. அப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. சரி நான் அவங்ககிட்ட போய் பேசுறேன். ஆனா மயிலக்கா நீங்க வந்துட்டு நீங்க இந்த உண்மைய சொல்லுங்க. இல்ல அம்மா சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. அவங்க எல்லாருமே ஜெயில்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்கமயில் என்ன பண்றதுன்னு தெரியல. மீனா கூப்பிடுறாங்கன்னு போறதா, இல்ல அம்மா சொல்றாங்கன்ட்டு இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றதா, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்க தெரியாம இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.